இட்ஸ் சண்டே மார்னிங். எப்போவுமே யூஸ்வலாக சண்டே வந்து நான்வெஜ் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபிஷ் மட்டும்தான். ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஃப்ரைக்கும் குழம்புக்கும் எடுத்து வச்சுட்டேன். இந்த குழம்புக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, லைட்டாக சீரகம், கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது மீன் குழம்பு வந்து சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். கடைசியாக வந்து இது கொதிக்கும் போது தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்குனா வாழை மீன் குழம்புக்கு வந்து இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சைட் பை சைட் நம்ம வெஜ்ஜும் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். பீர்க்கங்காய் பொரியல் தான். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து எப்போவுமே ரொம்ப நிறைய மசாலா போடாமல் வெறும் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பெசரி ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அது மேரினேட் ஆனால் போதும். அதுக்குள்ளே வந்து நம்ம குழம்பு கொதிச்சிருச்சா மீனை போட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மீன் வந்து போட்ட உடனே வந்து வெந்துடும் அந்த சூட்லேயே. கீரையும் வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். நான்வெஜ்னாலே ரசம் இல்லாமல் அந்த டிஷ் வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது. எங்கள் வீட்டில் அப்படி தான். உங்கள் வீட்டில் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் சூப்பராக வந்து தக்காளி, பூண்டுலாம் நல்லா அரைச்சி போட்டு வந்து ரசமும் வச்சுட்டேன். மீன் குழம்பு செய்யும்போது கீரை, பீர்க்கங்காய் எதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக கீரையும் பீர்க்கங்காயும் செஞ்சாச்சு. பீர்க்கங்காய் தோல் இருக்குல்ல, அதை வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு துவையல் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வேணுன்னா மறக்காமல் கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். சண்டே வந்து நான்வெஜ் இல்லைனாலே அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாது. சண்டே டைமில் இந்த அமாவாசை, கிருத்திகெல்லாம் வந்தால் அச்சோ சண்டேயில் வந்துடுச்சே அப்படின்னு வந்து ஃபீல் ஆகும். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. பாய்.